வாங்க இன்னைக்கு சீக்ரெட் சட்னி பார்க்கலாமா? 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. நல்லெண்ணெய் தாங்க பெஸ்ட்டு. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது இந்த வெஜிடபிளோட ஸ்மெல்லையும் சுத்தமாக எடுத்துடுங்க. கொஞ்சோண்டு கடுகுங்க, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக கடுகு. இதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட்டை நல்லா எடுத்து கொடுக்குங்க. அதுக்காக தான் கொஞ்சோண்டு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. என்கிட்ட தோல் உளுத்தம்பருப்பு தாங்க இருக்குது, தோலோடு உள்ள உளுத்தம்பருப்பு தான் இருக்குது. இது ரொம்பவே நல்லதுங்க. தோலோடு செய்யும்போது தோல் உளுத்தம்பருப்பு இருந்தால் தி பெஸ்ட்டுங்க, அதுவே யூஸ் பண்ணுங்க. ½ டீஸ்பூன் ஜீரகங்க, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இந்த வெந்தயம், ஜீரகம், கடுகு உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது, நல்ல டைஜஷன் தரும். அதே மாதிரி வெந்தயம் சேர்த்துக்கிறதும் நல்லதுங்க. லோ ஹீட்லேயே வச்சு பண்ணுங்க. பொரியாமையும் இருக்கக்கூடாது. பொரியாமல் இருந்ததுன்னா டேஸ்ட்டு டிஃபர் ஆகுங்க. சட்னி டேஸ்ட் டிஃபர் ஆகும். பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸாக 3 எடுத்துருக்கேங்க. நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு உரப்பு, கருவேப்பிலை கொஞ்சோண்டு பெருங்காயங்க. இப்போ அப்படியே லைட்டாக வதங்கினா போதும். வெங்காயம் அப்படியே ஓரமாக வச்சுட்டு அந்த வர எண்ணெயில் தக்காளியை போடுங்க. நல்ல பெரிய சைஸ் தக்காளிங்க, 250 கிராம் இருக்கும் 2 தக்காளியும். நல்ல பழுத்த தக்காளி, நல்ல புளிப்பாக இருக்குங்க. அப்படி புளிப்பு உங்கள்கிட்ட தக்காளி இல்லை அப்படின்னா ஒரு இன்ச் புளி போட்டுக்குங்க. அந்த எண்ணெயிலேயே இந்த உப்பு போட்டு வதக்கணும் போது நல்லா வதங்கிடுங்க. கேபேஜை நீங்கள் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்குங்க. அப்படியே பொடிசாகவும் கட் பண்ண வேண்டாம், ரொம்பவும் பெருசாக கட் பண்ண வேண்டாம், மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா தக்காளி வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜை போட்டுக்குங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாமே 1/4 கிலோ அளவுக்கு இருந்தது அப்படின்னா முட்டைக்கோஸ் நீங்கள் ஆட் பண்ணுறது 150 கிராமாக இருக்கணுங்க. அந்த ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் இப்போ உப்பு போட்டுக்குங்க. நல்லா வதங்கி வரணுங்க. அந்த வெங்காயம் தக்காளியோட அந்த கேபேஜ் நல்லா வதங்கி வந்துடணும். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ எடுத்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சு விடுங்க. ஆறுற சமயத்தில் நான் அயன் பேன் வச்சு தாங்க செஞ்சேன். அதை போய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த பேனை சூடு பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா துரு பிடிக்காதுங்க. மெயின்டெனன்ஸ், இரும்பு சட்டியோட மெயின்டெனன்ஸ் இப்படி தாங்க பண்ணணும். நான் சட்னி ஆற வச்சதை அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாமா? 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய்ங்க, கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு. இப்போ நான் யூஸ் பண்ணுறது வெள்ளை உளுத்தம்பருப்புங்க, 1 டீஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சங்க. தாளித்து அப்படியே கொட்டிட வேண்டியதான். மீன்வைல் அப்படியே உங்களுக்கு இட்லியும் வெந்துக்கிட்டே இருக்குங்க. நல்ல கேபேஜை வதக்கிறதுல தாங்க இருக்குது அந்த ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்கு. தக்காளியோட அளவு அதிகமாக இருக்கணும். தக்காளி புளிப்பு இல்லை அப்படின்னா கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த தக்காளி எனக்கு புளிப்பு கரெக்டாக இருக்குங்க. அதனால நான் புளி போடலை. அவ்வளோதாங்க. ஒரு நல்ல மிக்சிங் கொடுத்துருங்க. சூப்பரான கேபேஜ் சட்னி, அதாவது சீக்ரெட் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க ஃபார் கிட்ஸுக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இட்லியும் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் குழந்தைங்களுக்காக
சின்னதாக ஒரு கட்டர் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேங்க. ஸோ கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அழகாக அந்த இடத்துல சட்னி வச்சிடலாமா? சட்னியும் வைக்க போகிறேன். ஸோ சட்னியும் வச்சாச்சுங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கும்போது அவங்க வந்து இது என்ன, இந்த சட்னி ஏன் இப்படி ஸ்மெல்லு வருது, இந்த சட்னியில் ஸ்மெல்லே வராது, கேபேஜ் வாடையே வராது. இருந்தாலும் சொல்கிறேன், ரொம்ப ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க அவங்க வந்து. இதெல்லாம் தான் அவங்க கண்ணுக்கு வந்து போகும். அதனால தாங்க இந்த மாதிரி கட்டரில் வச்சு ஹார்ட் ஷேப்பில் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து க்ரேஸியாக சாப்பிட்ருவாங்க விளையாட்டுத்தனமாக. பெப்பர் வச்சுக்கிட்டேங்க, 2 கண்ணுக்கு பெப்பர். அப்புறம் கடலப்பருப்பு சும்மா 2 வச்சுக்கிட்டேங்க, மூக்கு போட்டாச்சு. அவ்வளோதாங்க, இட்லி ரெடி, இட்லி சட்னி ரெடி. குழந்தைங்களுக்கு கொடுத்து அசத்துங்க. எப்படி சூப்பராக இருக்குல்லங்க? பாய் பாய்.